ஜென்ம நட்சத்திரம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் படம் இருந்தது. ஓப்பனிங் டைட்டில் கார்ட்லேயே வந்து கதையை நாங்கள் இப்படி தான் சொல்ல போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் கதை டோட்டலாக வேறு பேட்டர்னில் போய் எங்களெல்லாம் ஒரு மாதிரி அடுத்து என்னன்னு ஒரு எதிர்பார்ப்புலேயே வச்சுருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. தமிழ் சினிமாவில் இப்போல்லாம் சமீபத்தில் பேய் படங்கள் அவ்வளோ வந்திருக்கு. என்னடா எக்கச்சக்கமாக படம் இருக்குது, எதரா சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், ஒரு டிஃப்ரெண்டான ஜானரில் போயிருக்கு. இது உள்ள நடித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கான இடத்த அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நிறைய ஹாரருக்கான என்னென்ன உள்ளே இருக்கணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது, லேக் இருந்தது. அது கனெக்ட் ஆகிறதுக்கு, ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேக் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த விறுவிறுப்பு போச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. உள்ளே இருக்க ஆர்டிஸ்ட்டும் சரி, அந்த ஆடியன்ஸை ஒரு மாதிரி எந்துவாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ கதையும் நகர்த்தின விதமும் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கு தம்பி, சூப்பராக இருக்கு, த்ரில்லிங்காக போகுது, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு, எல்லாமே கலந்து மிக்சடாக இருக்கு. அவ்வளோவா பயம் இல்லை, ஒரு 2-3 இடத்துல பயம் முடிச்சுச்சு, மீதுலாம் அவ்வளோ நல்லா தான் இருக்கு. அப்படிலாம் இல்லை, நல்லா ஃபாஸ்டாக தான் போகுது. பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு பயம்லாம் இல்லை, பார்க்கலாம். 2 வயசா என் பேத்தி வந்து உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருந்தா, ஒரு பயம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு படம். நைஸ் மூவி, பார்க்கலாம். ஹாரர் மாதிரி கொண்டு போயிட்டு த்ரில்லராகவும் காமிச்சாங்க, ஹாரராகவும் இருக்கு. பயமா இருந்துச்சு. ஒரு 2-3 சீன்ல எதிர்பார்க்காதப்ப பயம். நல்லா பண்ணிருக்காங்க. வேற த்ரில்லிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. கதையும் ஓரளவுக்கு போர் அடிக்காம நல்லா போகுது. இல்லை ப்ரோ, சஸ்பென்ஸ் கொஞ்சம் கெஸ் பண்ணாத மாதிரி தான் போகுது, நல்லா இருக்கு. ஹாரர் வந்து ஃபர்ஸ்ட் பேய் கோஸ்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க, அது வந்து சஸ்பென்ஸ்லேயே போகுது. கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது நம்மளுக்கு. இல்லை எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ஹாரர் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஹாரர் படம் நிறைய பார்த்துருக்கோம், இது எந்த அளவுக்கு ஹாரர்? நல்லா இருந்துச்சு, பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு, செம்மையாக இருந்துச்சு படம். த்ரில்லர்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? த்ரில்லர்னா பயமுறுத்த மாதிரி தான் இருந்துச்சு, நமக்கே பக்குன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. லேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபன் எலமெண்ட்டும் இருந்துச்சு, த்ரில்லரும் இருந்துச்சு. அது கூட இது கம்பேர் பண்ண முடியாது மற்ற மாதிரி. இது டிஃப்ரெண்டாகவே ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கிட்ஸோட பார்க்க தான் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏன்னா பெரியவங்களே பயப்படுறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. லேடிஸே பயப்படுறாங்க. இனிஷியலாக ரொம்ப ஹாரராக இருந்தது, அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஹாரர் எல்லாம் ரொம்ப வைலன்ஸாக இருந்தது. அப்புறம் லேட்டர் பார்ட் நல்லா ஒரு ட்விஸ்டோட டீசெண்டாக இருந்தது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ எல்லாருமே நியூ ஃபேஸஸ், நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி பார்க்கலாம். இப்போ ஓடிடியில் எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்க தானே செய்கிறாங்க, அப்போ இதில் பார்க்குறதுல என்ன இருக்குது? இல்லை, அது அவங்க பேரண்ட்ஸோட ப்ரிஃபரன்சஸ், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இட் ஆப்வியஸ்லி 16+ தானே போட்டிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் இஸ் நாட் அட்வைசபிள், அப்படி தான் நானும் சொல்லுவேன். பட் ஓடிடியில் வந்து ஆப்வியஸ்லி எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. ஒரு நல்ல தாட் ஓவர் ஃபிலிம் தான் இது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ மேலே அதாவது ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு, விறுவிறுப்பாகவும் இருக்கு. ஸோ த்ரில்லிங்கும் நல்லா தான் இருக்கு, சூப்பராக பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருந்தாலும் நம்ம வந்து புதுமுகமாக இருக்குது, ஆனால் பக்காவும் நடிச்சிருக்காங்க. ஹாரர் மூவி நம்ம பார்க்குற அளவுக்கு தேவையான இடத்துக்கு கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. இல்லை அந்த அளவுக்கு கெஸ் பண்ண முடியல, நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சரி, பயங்கரமா இருக்கு. அதை வந்து குறை சொல்ல முடியாது, நடிப்பை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா வந்து என்னன்னா நம்ம படத்தா பார்க்கணும், அதுதான் மெயின் கேரக்டர்.
படத்தா பார்த்தா சூப்பர் படம். படம் நல்லா இருந்தது, எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஆர்ஆர்லாம் கொஞ்சம் பார்க்க இதுதான் இருக்கு, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாத நீங்கள் வந்துட்டு தேட்டர் வந்து பார்க்கறது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. பயமுறுத்துங்க படம் கொஞ்சம். நானே 2 சீன்ல வந்து பயந்துட்டேன், திடீர்னு வந்துட்டா பயந்துட்டேன் நானே. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆர்ஆர்லாம் வந்து தேட்டர்ல வந்து பார்க்கறது பெஸ்ட் படம். படத்துல மியூசிக்லாம் எப்படி பார்க்கலாம்? ஆர்ஆர் மியூசிக்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. லவ் சாங்ஸ் அது ஒன்று சாங்ஸ் இருந்துச்சு, அதை விட ஆர்ஆர் சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரு திகிலாக தான் இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்கு.